ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? 2 நாள் தொடர்ந்து லீவ் வந்ததால் அம்மா வீட்டுக்கு தான் டியூஸ்டே நைட்டே வந்துவிட்டோம். மார்னிங் வெட்னஸ்டே எழுந்தவுடனே எனக்கு வந்து அவ்வளோ செல்லும் ஐஸ்கிரீமு. இங்கே வர பிச்சு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை வேறு பிடிச்சிட்டாரு. ஸோ மார்னிங்கே அவங்கள தேடி வந்துட்டாங்க. ஸ்வீட்லாம் தரீங்க? எந்த கம்பெனி வச்சுருக்கீங்க? கிச்சி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் குளிப்பாட்டி விளையாட சாப்பாடு ஊட்டிட்டு அமுச்சு விட்டுட்டோம். சரி, தங்கச்சியுமே வந்து வந்திருந்தா. வெட்னஸ்டே அன்றைக்கி காலையில் வந்திருந்தா. எல்லாருமே வந்து ஜாலியாக டே ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கணும் நல்லா. மம்மி வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல் இருக்குது. ஸோ வெளியே பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக வந்து சர்க்கஸு இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருந்தாலும் தம்பி வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுட்டு உள்ளே போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு பேசிட்டு ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கேட்டுட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கேட்டு வெளியே ரொம்ப அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தணும் அவனை. தென் மார்க்கெட் எல்லாமே போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஆயுத பூஜை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காருக்கு வந்து இது 2வது வருஷம் ஆயுத பூஜை. ஃபஸ்ட் வருஷம் வந்து மாமியார் வீட்டில் போட்டு இப்போ தொடர்ந்து 2 டேஸ் லீவ் வரதால் ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை, 2ஆம் தேதி வந்து காயந்தி ஜெயந்தின்றதால ஸோ 2 டேஸ் கண்டினியூஸ் லீவ். ஸோ இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். பட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் கார் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி வேல் வரையலான்னு சொல்லிட்டு வீணா வந்து என் தங்கச்சி வேல் தான் வரைஞ்சிருந்தா அதில். ஸோ வேல் எல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு ஏதோ கூட ஆட்-ஆன் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுனதால் ஓம்னு சொல்லிட்டு சந்தனத்தால் அழகாக எழுதியிருந்தோம். ஸோ காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வீடியோ எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா. வாசலில் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம், வண்டி, பைக்கு, கார் எல்லாமே வச்சு. இந்த வேல் ஓம் போட்டதுக்கப்புறம் வந்து எங்களுக்கே ரொம்பவே அது காஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இந்த கடைலாம் வச்சுருக்கவங்க வந்து கடைக்கு கும்பிடுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் ஆயுத பூஜை கும்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு கும்பிடுவோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து வண்டி, வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு கும்பிட்ருந்தோம். மம்மியோட டைலர் ஷாப் இருக்குது. அதுக்கு நாளைக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். ஏன்னா ஒரே டைமில் வந்து எல்லாமே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஒர்க்லேயே ரிலேட்டடாக இருந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டோம். தென் டேடி வந்து கோலம் போடணும் வண்டிக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னதால டீனா வந்து எல்லாமே கோலம் போட்டு ரெடி பண்ணியிருந்தால் டேடியுமே வண்டிக்கு மாலை எல்லாம் போட்டு இவர் ஹஸ்பண்ட் வந்து எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி அதில் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சாமி கும்பிட்டு தீபாரதனை காமிச்சு எல்லாமே ரெடி பண்ணோம். வீட்டுக்குள்ளே எல்லாருமே தீபாராதனை காமிச்சு தூப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தென் வெளியே வந்து இந்த இலை எல்லாமே போடுவோம்ல, பொரி, கடலை, பழம் அதெல்லாம் வச்சு வந்து இலை எல்லாமே போட்டு ரெடி பண்ணோம். சாம்பிராணி எல்லாமே வந்து வண்டிக்குமே வந்து 3 வண்டிக்கும் காமிச்சிருந்தோம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெளியுமே விளக்கேற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஃபெஸ்டிவலுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது. ஸோ நம்மளோட ஆயுத பூஜை வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வ்ளாகில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் எதாக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க, சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எடிட்டிங் இல்லை உங்களுக்கு இந்த வ்ளாக் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஆயுத பூஜை. டேக் கேர், பாய்.